இன்றைய செய்திகள். உயர்தர பரீட்சையின் பொழுது கடமையாற்றியுள்ள ஊழியர் மற்றும் உதவி அதிபர்களுக்கு தொலைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பொழுது பரீட்சை மண்டபத்துக்குள் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். 25ஆம் தேதி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளன. இந்த நிலையில் உயர்தர பரீட்சையின் பொழுது பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களுக்கு மாத்திரமே பரீட்சை நிலையங்களில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். மேலும் உதவி அதிபர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் கையடக்க தொலைபேசிகளை பரீட்சை மண்டபத்துக்குள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மக்களிடையே பரவும் வைரஸ் காய்ச்சல். பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காய்ச்சல், சளி, தொண்டை வலி மற்றும் இருமல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய மக்களை கேட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முகமது சாலிம் நலீம் பெயரை கொண்ட வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு 87,038 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை வென்றது. இதன்படி குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஒன்று கிடைத்துள்ளதுடன் முகமது சாலிம் நலீம் குறித்த எம்பி பதவிக்கு நியமிக்க கட்சி தீர்மானித்திருக்கிறது. இவர் ஏறாவூர் நகரசபையின் முன்னாள் நகரசபை தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்வசும நலம்புரி திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்கு நலம்புரி சபை தீர்மானித்துள்ளது. முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் 25ஆம் தேதி முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அதன் தலைவர் ஜயந்த விஜயரத்ன தெரிவித்தார். அதற்கமைய நாளை மறுதினம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை குறைபாடுகளை தவிர்க்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஆஸ்வசும திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 17 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் நன்மைகளை எதிர்பார்த்து 2ஆம் கட்டமாக 4,55,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நலம்புரி சபை சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மற்றொரு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்றினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளார்கள். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற சம்பிரதாயத்துக்கு ஏற்ற வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என கெஃபே எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.